Bonjour mes amis, comment allez-vous? Ça va? நான் லாஸ்ட் வீக் போட்ட 2 வீடியோஸ் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அந்த 2 வீடியோஸும் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். அதுல நான் நியூ டாபிக்கா மாஃபமி அப்படின்றதுல நிறைய வேர்ட்ஸ் சொல்லி கொடுத்தேன். அந்த வேர்ட்ஸ்லாம் நீங்க கத்துட்டு இருப்பீங்க. அந்த பேசிஸ்ல இன்னைக்கு ஒரு நியூ டாபிக் நம்ம பார்க்கலாம். மாஃபமில இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. ஆனா அதையே சொல்லி கொடுத்தா உங்களுக்கு போர் அடிக்கும். அதனாலதான் இன்னைக்கு வேற ஒரு நியூ டாபிக் எடுத்திருக்கிறேன். வாங்க இன்னைக்கு வீடியோல என்ன படிக்கலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்குற டாபிக் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றது தான். நிறைய வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப ஒரு கடைக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப ஏதாச்சும் ஒரு பொருளை பாக்குறோம், அப்ப நம்ம அது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது. அப்புறம் வேற யாராச்சும் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஏதாவது புதுசா வராங்க, அவங்கள பார்த்து இவங்க யாரு அப்படின்னு கேட்கறது. அப்புறம் டெய்லி நானு வீடியோல சொல்றதுதான், போஷோ மேசாமி குமாத்தலிவு அப்படின்னு கேக்குறாங்கல்ல, அப்ப அந்த மாதிரி கேட்கறது. இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு நம்ம என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதுல சில வேர்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு படிக்க போறதுல இந்த குவெஸ்டின் கேட்க போறதுல ஃபர்ஸ்ட் வேர்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கோமா. என்னது கோமா? கோமா அப்படின்னு சொன்னா எப்படி அப்படின்ற மீனிங்க குறிக்கும். கோமா அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் நான் கேக்குறேன், கோமா தலைவு அப்படின்னு சொல்லிட்டு, கோமா திவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். அப்ப ஃபர்ஸ்ட் வேர்டு கோமா, அது எப்படி அப்படின்றத குறிக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் வேர்டு பார்க்கலாம். ஊ. ஊன்றது எங்கே அப்படின்றத குறிக்கும். ஊ ஓ யு அப்படின்றதா ஓ யு ஊ அப்படின்றது எங்கே அப்படின்றத குறிக்கும். நெக்ஸ்ட் வேர்ட் பாத்தீங்கன்னா புர்குவா. புர்குவான்றது ஒய் அப்படின்னு கேட்போம்ல, ஏன் அப்படின்னு கேட்போம்ல, அதுதான் புர்குவா அப்படின்றது. நெக்ஸ்ட் வேர்ட் பாத்தீங்கன்னா குவா அப்படின்றது. நெக்ஸ்ட் வேர்டு குவா கு அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்போம்ல, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்போம்ல, அத மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். தென் கீ. கீன்றது யாரு அப்படின்றத குறிக்கும். கீன்றது யாரு அப்படின்றத குறிக்கும். நெக்ஸ்ட் ஒரு கடைக்கு போறோம். கடைக்கு போனா இது எவ்வளவு விலைன்னு கேட்போம் இல்லையா, அதுக்கு கொமிய அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். எவ்வளவு கொமிய அப்படின்னு, எவ்வளோ இது அப்படின்னு கேட்கறதுக்கு கொமிய அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். முதல்ல இப்ப நான் ஒரு 5 வேர்ட்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். இந்த 5 வேர்ட்ஸ் நம்ம குவெஸ்டின் கேட்கறதுக்காக யூஸ் பண்றது. என்னென்ன வேர்ட்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு சொன்ன இந்த 5 வேர்ட்ஸ் நம்ம ஒரு ரீகேப் பார்க்கலாம். என்னென்ன வேர்ட்ஸ்? கோமா, நெக்ஸ்ட் ஒன் கீ, நெக்ஸ்ட் ஒன் ஊ, அடுத்தது கோமிய, அடுத்தது புர்குவா. இந்த 5 வேர்ட்ஸ் வச்சு நம்ம குவெஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வேர்டு இருக்கு, அது என்னன்னா காம். கான்றது எப்பொழுது அப்படின்றத குறிக்கும். காம் அப்படின்றது எப்பொழுது அப்படின்றத குறிக்கும். இப்ப இன்னைக்கு சொல்லி கொடுத்த இந்த வேர்ட்ஸ்ல சில ஃப்ரேசஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா tu fais quoi? tu fais quoi? நீங்க என்ன செய்றீங்க, நீ என்ன செய்யற அப்படின்றத கேட்கறது. tu fais quoi? இப்ப நானு q யூஸ் பண்ணி இது சொன்னேன் இல்லையா, நீங்க ஊ யூஸ் பண்ணி இது எப்படி எழுதணும் அப்படின்றத சொல்லுங்க. நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்றத கேட்கறதுக்கு இது எப்படி எழுதுவீங்கன்னு சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கிறேன், q சும்மா தெரிஞ்சவங்கள்ட்ட நம்ம பேசுறதுக்காக, ஊ யாரெல்லாம் தெரியாதவங்களோ அவங்கள அட்ரஸ் பண்ணி பேசுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய வீடியோ எல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா இந்த q ஊ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். தென் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். qu'est-ce que tu fais? qu'est-ce que tu fais? அப்படியும் கேட்கலாம். நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிற அப்படியும் கேட்கலாம். இப்ப கடைக்கு போறோம், ஒரு பொருளை பாக்குறோம், அதனுடைய விலை அதுல போடல அப்படின்னா நம்ம அந்த விலை கேட்போம் இல்லையா. இப்ப மார்க்கெட் எல்லாம் போனோம்னா அங்கெல்லாம் விலை போட்டிருக்க மாட்டாங்கல்ல, அப்ப நம்ம அதை எவ்வளோன்னு கேட்போம் இல்லையா. அதுக்கு நம்ம எப்படி கேட்கறதுனா, இந்த பொருள் எவ்வளோ அப்படின்னு கேட்கறதுக்கு சகூத் கோமிய, சகூத் கோமிய அப்படின்னு கேட்கறது. இல்ல கோமிய சகூத் அப்படியும் கேட்கலாம், கோமிய சகூத் அப்படியும் கேட்கலாம். நெக்ஸ்ட் நான் சொன்னேன் காம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, எப்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்ப நம்ம அதை எப்படி ஃப்ரேஸ்ல யூஸ் பண்ணலாம்? tu viens quand? tu viens
கா, அப்படி இல்லாட்டினா உவெனே கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். கா யூஸ் பண்ணி எப்படி நம்ம கொஸ்டின் வந்து கேட்கலாம் அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு வந்து சொல்லி கொடுத்த இந்த கொஸ்டின்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கேள்வி கேட்கறதுக்கு பயன்படுத்துற வேர்ட்ஸ் எல்லாம் மோலாம் வந்து பார்த்தோம். இது வந்து டே டு டே லைஃப்ல உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான ஃப்ரேசஸ் தான். இதை வந்து நீங்க வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட இல்ல உங்க ஃபேமிலியோட இல்ல வெளியே போகும்போது நீங்க யூஸ் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இதை வச்சு எப்படி நம்ம கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்றதுன்றத தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.